ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருச்சி நேஷ்னல் ஹைவேல இருக்கிற இந்த அச்சரப்பாக்கம் ஊரில் மழைமலை மாதா டெம்பிள் இருக்குது. அங்கே இந்த வருஷம் 56வது, அதாவது 56th இயர் அருள் விழா கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்குங்க. நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். 1960 to 70s தமிழ்நாட்டில் ரொம்ப வறட்சி இருந்ததாகவும், அப்போ இருந்த ஃபாதர் இந்த மாதாவோட சிலையை ஒரு சின்ன தேரில் வச்சு ஊர்வலமாக 65 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிறாங்க. அப்படி வலம் வந்துட்டு 9th டே 9வது நாள் திரும்பி இந்த இடத்தையே ரீச் ஆகிட்டாரு. அப்படி சேர்ந்த 9வது நாளே ரொம்ப மழை வந்ததாகவும், அதனால தான் இந்த இடத்துக்கு மழை மாதா அப்படின்னு பேர் வந்ததாகவும் ஹிஸ்ட்ரியில் இருக்குங்க. அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய கடைங்க, ஆதிரி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இங்கே சைடில் ஹாய் எஸ் உள்ளே வரும்போதே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேளுங்க நீங்களே. நம்முடைய ஜபங்களெல்லாம் கூட எனது 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 பிள்ளைகள் என்ற அந்த ஒரு வட்டத்திற்குள் தான் நினைக்கின்றன. ஆனால் அன்னைமரியாள் போது இந்த சமூகத்திற்கு அவர்களை அறிமுகப்படுத்துகின்றார். அல்ல, மாறாக இந்த திருமணங்களை சகோதர சகோதரிகளே நற்செய்தி இருக்கின்றார். ஆனால் இன்னொரு நிகழ்வும் உண்டு. லூக்கா எழுதிய நற்செய்தி 2 காண வேண்டும். பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும், சந்தேகங்கள் இருந்தாலும், அது கண்டிப்பாக ஆண்டவருடைய புரிதலிலே விட்டுவிடுவது நல்லதே என்ற ஒரு மனநிலை. உள்ளே நடந்த ப்ரேயர் எல்லாமே அட்டன் பண்ணி பார்த்து முடிச்சிட்டோம். நாங்களும் கூடவே சேர்ந்து ஆராதனை பாட்டெல்லாம் பாடணும். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட் இது. லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது ப்ளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஆதிரைக்கு வாங்கி கொடுத்துட்டு ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரலான்னு வந்தால் இங்கே வழியை பாருங்கள், என்ன மாதிரியான இடி மின்னல், ஊர் மின்னல் ஆச்சு. அப்படி தானே இருக்கும். வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். தேங்க்யூ.